வணக்கம் சார். வணக்கம். சமந்தாவுடைய படம் எங்கள் தங்கம் சொல்லிட்டு தமிழ்லயும் தெலுங்குல வந்து மாயின் தேம்பகாரம் சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிருந்தாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சிருந்தது. அந்த படத்துக்கு அப்புறமா அந்த படத்தினுடைய பிரஸ் மீட்லயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன மொத்தமாவே நான் பிரேக் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம் அப்படின்றதுனால ஒரு பக்கம் வாய்ப்பும் கேட்டிருக்கிறாங்க, ஒரு பக்கம் பிரேக் எடுக்கிறாங்களே எப்படி? இல்லைங்க, அந்த தமிழ் சினிமாவின் இலக்கணங்களை உடைத்தவர்களில் சமந்தா ரொம்ப முக்கியமானவங்களா இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த நடிகை வந்து தன்னுடைய திருமண அறிவிப்பை வெளியிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாலும் கேட்குற முதல் கேள்வி, திருமணத்திற்கு பிறகு நடிப்பீர்களா அப்படின்னு தான் எல்லா நிருபர்களும் கேட்பாங்க. ஆனால் அந்த வழக்கத்தை எல்லாம் முறியடித்தவங்க அவங்க தான். திருமணத்துக்கு பிறகு நடிக்கலாம், வெற்றி படங்களை கொடுக்கலான்னு அந்த அந்த விஷயத்த ரொம்ப ஆத்தன்டிக்காக இங்கே உணர்த்தி காட்டினவங்க அவங்க தான். இன்னொன்று வந்து ஃபைட் படம்லாம் நடிக்கிறாங்க. ஒரு திருமணம் ஆச்சு, அதற்கப்புறம் வந்து ரொம்ப லைட்டர் வெயினா ஒரு படத்தில் நடிச்சுட்டு கூட அவங்க போயிடலாம். சண்டை காட்சிகள்லாம் இறங்கி நடிக்கிற அளவுக்கு ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமந்தா இப்போ வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. மகப்பேருக்காக ஒரு நீண்ட விடுமுறை அவங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். இதற்கப்புறமும் அவங்க வந்து நிரூபிப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவங்களுடைய கட்ஸ் வந்து அப்படி இருக்குது. ஏன் திருமணத்திற்கு பிறகு நடிக்கக்கூடாதா? நடிக்கலாம். திருமணத்துக்கு பிறகு குழந்தை பெற்ற பிறகு நடிக்கக்கூடாதா? நடிக்கலாம். வெற்றி அடையலாமா? அடையலான்னு உருவாக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஏன்னா அவங்க வந்து பிரேக்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் இதோட லீவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லல, பிரேக்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கான்ஃபிடென்ட் அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு பக்கம் கதைகளும், ஆனா இந்த சமயத்துல நிறைய தெளிவா கேட்டு சூஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சுபமே வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் வந்திருப்பாங்க அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல. அதுக்கப்புறமா தான் இந்த படம் இன்னும் தமிழ்ல அவங்க வந்து நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் காத்து வாக்குல 2 காதலுக்கு அப்புறமா அவங்க தமிழ்ல இன்னும் வரலையோ. இந்த எங்கள் தங்கம் டப்பாய் வந்துச்சுல, ஆக்சுவலி பெருசா போகல அந்த படம். தமிழ்ல பெருசா போகல, தெலுங்குல பெரிய ஹிட் அந்த படம், சூப்பர் டூப்பர் ஹிட். சோ மறுபடியும் சமந்தாவை வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஒரு பக்கம் வந்து விஜய் படம் வருமா வராதான்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆப்போனண்டா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அஜித் தான் அவர்கள் தான். அவரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. அவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் என்ன நிலைமையில இருக்குது? நீண்ட காலமா அஜித் ரசிகர்கள் கேட்கிற கேள்வி தான் நீங்களும் கேட்குறீங்க. எப்படி ஜனநாயகன் படத்துக்கு ஒரு விடை தெரியாத கேள்வியா போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் அஜித்தினுடைய 64வது படம்னு நினைக்கிறேன். அதற்கும் விடை தெரியாமல் போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அவர் கேட்குற சம்பளம் தான். நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம். 185 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. அதற்கப்புறம் 160 கோடியாக அதை குறைச்சாரு, 150 கோடியாக குறைச்சாரு. அப்பயும் அவருக்கு தயாரிப்பாளர்கள் வரல. அதற்கப்புறம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்த பிறகு ஒரு 90 கோடின்னா பண்ணலாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. பட் அவர் வந்து அதற்கு தயாராக இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தில் அவர் அடுத்து நடிக்கணும். ஏற்கனவே எல்லாமே கமிட் ஆகி அவருக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ ஓகே, குட் பேட் அக்லிக்கு அப்புறமா அவர் மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து, சினிமாட்டோகிராஃபர் அது மாதிரி கொஞ்சம் முக்கியமான டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே அஜித்தினுடைய செலவில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஹீரோவே வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் செய்வார். அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வரும்போது, நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இந்த பணத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு வாங்கிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அப்படி தான் இந்த வேலைகள் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு முறையான தயாரிப்பாளர் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ அஜித்தே வந்து தானே தயாரிக்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. நாங்கள் கூட வலைப்பேச்சில் சொன்னோம், இன்னொரு 2 நாளில் அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சொன்னோம். அந்த அறிவிப்பு இப்போ வரலை. கடைசி நேரத்தில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டுச்சா, அல்லது நம்ம படம் தயாரிக்கணுமான்னு அவர் தொடர்ந்து செகண்ட் தாட்டில் இருக்காராங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பட தயாரிப்புங்கிறது இன்றைக்கி கல்லை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிறதுக்கு சமம். அது அவருக்கும் தெரியும். ஏற்கனவே அவரை வைத்து படம் எடுத்தவர்கள்லாம் எந்த அளவுக்கு லாஸ் ஆனாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் இல்லையா? அப்போ நாம் எதுக்கு பணத்தை இதுக்குள்ளே போடணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். பட்டு என்ன இருந்தாலும் அவர் உடனடியாக படத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்.
ஏன்னா இந்த படத்தை அவர் முடிச்சாதான் ஆதிக்க ரவிச்சந்திரன் வேற படத்துக்கு போக முடியும். ஒருத்தர் எவ்வளவு காலம் காத்துட்டே இருக்க முடியும்? எப்போ சார்னு. இப்போ குட் பேட் அக்லி வந்து 1 வருஷத்துக்கு வேலைக்கு போச்சு. அடுத்த படம் அறிவிப்பே இன்னும் வரல அப்படின்னா அவ்வளவு பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் கம்மியாயிடுச்சு, நம்மளுடைய மார்க்கெட் டவுன் ஆயிடும் அப்படின்ற அது அவர் நடுவுல தெலுங்குல போய் பாலகிருஷ்ணன் எல்லாம் கதை சொல்லிட்டு வந்துட்டாரு. ஒருவேளை பாலகிருஷ்ணா கூப்பிட்டா அப்ப நடுவுல போட்டுட்டு போறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சூழ்நிலை கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அப்ப அஜித் உடனடியாக அதை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காரு. ஸோ ஒரு சின்ன குழப்பம் அங்க போயிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் அவருடைய சம்பளத்தை ஒரு 100 கோடிக்கு கீழே குறைச்சிட்டாருன்னா இமிடியட்டா இந்த படத்தினுடைய வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா இப்ப 100 கோடின்றது சர்வசாதாரணமா வாங்க தானே செய்யறாங்க பெரிய ஹீரோக்கள்லாம். இல்லைங்க, அஜித்தை பொறுத்தளவுக்கு விஜய்க்கு அடுத்து நான் தான் அவர் நினைக்கிறாரு. விஜய்க்கு அடுத்துனா ரஜினிக்கு மேல விஜய்க்கு கீழேங்கிற அளவுக்கு அவர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதனால அந்த சம்பளத்தையே அவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு படங்கள் வரிசையா ஓடணும்ல. தொடர்ந்து ஃபெயிலியர் படங்களா கொடுத்துட்டு இருந்தா எப்படி அவ்வளவு சம்பளம் மட்டும் ஏறும்? முந்தைய 2 படமும் நல்ல ஹிட் தானே சார். எந்த படம் ஹிட்? குட் பேட் அக்லி மட்டும்தான் ஹிட். அதற்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி படுதோல்வி படம் அது. ஸோ அது அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ லாஸ் ஆகி போனாருங்கிறது தெரியும். ஸோ அதெல்லாம் இருக்கு. இண்டஸ்ட்ரியில் பல கணக்குகள் இங்கே போடுவாங்க. அதையெல்லாம் வச்சு தானே சம்பளமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை விட இப்போ பெரிய பிராண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் யாருமே இல்லை அப்படின்றதும் அது ஒன்று இருக்கு. ஓடிடி மார்க்கெட் ரொம்ப இறங்கிருச்சு. எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தானே சம்பளம் கொடுப்பாங்க. நல்ல வேலையா விஜய் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில திரையுலகத்திலேருந்து வெளியேறினாரு. இல்லைன்னா எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம் அவருக்கும் வரும். அவர் சம்பளத்தை குறைப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்புவாங்க. விஜய்க்கு அந்த நிலைமையாங்கிறதெல்லாம் வரும். ஸோ இப்போ அது கரெக்டான டைம்ல இவர் வெளியில வந்துட்டாரு. இவர் இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு ஆசிலேஷன்லயே இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்டிவான சிஎம்மா நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ நீ கூட வந்து பாத்தீங்கன்னா மேரத்தான்ல எல்லாம் ஓடி இருக்கிறாரு. இது வரைக்கும் இந்தியாவில வந்து எந்த சிஎம்மும் 3 கிலோமீட்டர்ஸ்லாம் ரன் பண்ணதில்லை அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. காஷ்மீர்ல ஒரு முதலமைச்சர் முழுசாவே கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் சொல்லியிருந்தாங்களே, அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு, ரெக்கார்ட்லாம் இருக்கு. ஓகே, அதை தாண்டி இப்போ வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்கள் என்ன நீங்க சொல்லுங்க. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் நடந்திருக்கிறாங்க. பட் ஓடுனது அப்படின்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சரா இருக்கும் போது பண்ணதில்லை. அதுக்கு முன்னாடி அவர் வந்து பண்ணிருக்கிறாரு. இல்ல, பொதுவாகவே தமிழ்நாட்டின் இளம் முதலமைச்சர் இவர் தானே. இதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாருமே வந்து இவரை விட வயதானவர்கள் தான் இருந்திருக்காங்க. இவர் தான் ரொம்ப இளம் வயதில் இந்த பொறுப்புக்கு வந்தவர். அதனால இன்னும் ஸ்டெமினா இருக்கும், ஓடலாம்ல. ஐ மீன் இந்த ட்ரக்ஸ் எதிர்த்து இதுக்காக பண்ண மேரத்தான்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் இது பண்ணதுலயும் வந்து கண்டக்டரோடையும் டிரைவரோடையும் எல்லாம் அவர் வீடியோ எடுத்தது அதெல்லாம் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. அதே போல அவருடைய பர்த்டே வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல வேண்டாம், ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் ஒரு சம்பாவிதம் நடந்ததுனால வேண்டாம்னு சொல்லி அவர் தவிர்த்து இருந்தாருன்ட்டு. பட் அது வரைக்கும் அன்னைக்கு நைட்டு வரைக்கும் எல்லாருமே பரவாயில்ல, இந்த வருஷம் ஒரு போன வருஷம் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சர்ச்சை எதுவும் வரல, அவங்க போஸ்ட் போடல, வாழ்த்துக்கள் தெரிவிக்கல, சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் நைட்டு வந்து முடிய போகும்போது போட்டாங்க. அதுக்கப்புறமா அது வந்து பெரிய அவங்க போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல பேரு ஏமா சும்மா இருக்க மாட்டியா அப்படி இப்படிலாம் போட்டு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது ஏஐ சுசித்ரா அவங்களே சொல்லியிருந்தாங்க அது வந்து ஆக்சுவலி கிடையாது, விஜய் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபேஸ் வந்து மாஸ்கிங் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு எது உண்மை? இல்லைங்க, ஏஐ படம்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து ஒரு படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணும்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மைக்கு அவங்க பொறுப்பு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி அதுவும் ஒரு முதலமைச்சர் குறித்து அப்படிலாம் வந்து ஏஐயில் ஒரு படத்தை கிரியேட் பண்ணிலாம் போட முடியாது. போட்டால் எவ்வளவு தவறுங்கிறத அவங்களுக்கும் புரியும். அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான நட்பு இருக்குது, நட்பை தாண்டிய உறவு இருக்குது அப்படின்லாம் கூட நீங்கள் அவ்வளோ உரிமையெல்லாம் ஒரு தவறை செஞ்சிட முடியாது. அப்போ அது உண்மையான போட்டோன்னே நாம் எடுத்துப்போம். அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் இங்கே போயிட்டுருக்கு. ஒரு முதலமைச்சர் முதல் நாள் ஒரு பெரிய துயர சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும்போது அவருடைய பர்த்டேவை இப்படி கொண்டாடி இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்காக வைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ பொது வெளியில் பொது சமூகத்தின் முன்னால் ஒரு பர்த்டே கொண்டாட்டம்ங்கிறது வந்து கட்டாயமாக தவிர்க்கப்படணும். ஏன்னா இப்போ அந்த அமோனியா வாயு கசிந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற போது ஒரு 11 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது கொண்டாட முடியாதுங்கிறது தான் உண்மை, சரி. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குல்ல, எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும். எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், நாட்டுக்கே மன்னனாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அம்மா அப்பா, அவங்களுக்கான சந்தோஷங்கள் துக்கங்கள்னு இருக்கும்.
அப்போ அதை கொண்டாடியே தீரணும் அல்லது அனுபவித்தே தீரணும். அதை வந்து நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. அப்படிதான் இந்த பர்த்டேவை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கேக் வெட்டினதெல்லாம் அவருடைய சம்மதம் இல்லாமல் அது நடக்கலை. அதனால் வந்து இது முழுக்க முழுக்க குற்றம் அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரை குறித்து இவ்வளவு கேள்விகள் எழுப்பப்படுங்கிறத த்ரிஷா முதல்ல உணரணும். நாம் இந்த புகைப்படத்தை வெளியிடுவதன் மூலம் இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு முறையும் எல்லாரையும் விட அவர் எனக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இந்த மக்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதனுடைய பக்க விளைவுகளையோ முன் விளைவுகளையோ பின் விளைவுகளை பற்றியோ அவங்க ஒருபோதும் யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுடைய சுயநலம் மட்டும்தான் அதில் வெளிப்படுது. நான் என்ன கேட்குறேன், உங்கள் 2 பேருக்குள்ள என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அதையும் பொது வெளியில் கொண்டு வந்து வைக்கிறீங்க. அது நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ, நீங்கள் யாரை ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்களோ அவருக்கே வினையா முடியுது இல்லை. அப்போ உள்ளபடியே உங்கள் அன்பு தூய்மையானதுன்னா என்னால் அவருக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போன்ற தவறுகளை செய்யவே கூடாது. ஆனால் அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க, அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. அப்போ ஏன் அந்த தவறை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க? அதன் மூலம் அவங்க என்ன லாபத்தை அடைஞ்சிட முடியும்னு எனக்கு புரியவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ வரைக்கும். ஆனா அவங்களை கண்ட்ரோல் யாரும் பண்ற மாதிரியும் தெரியல. சிஎம் ஆயிட்டேன், எனக்கு இப்ப ஒரு சிலதெல்லாம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லியாவது இந்த சர்க்கிள் இருந்தாவது அவருக்கு ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும்ல. ஏன் அது சொல்லாம அப்படியே? இல்லை, அது நியாயமா ஒரு சொல்லியிருக்கணும். ஆனால் அவரும் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மக்கள் வந்து என்னுடைய பர்சனலை தாண்டி என் மீது அன்பு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த விவகாரம் வந்து இன்னைக்கு வெளியில் வரல, தேர்தலுக்கு முன்னாடியே வந்துருச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே அவங்களோட ஒரு ரிசப்ஷன் போகிறாரு, அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது. மறுநாள் அதை கிண்டலடிக்காத அரசியல் தலைவர்களே கிடையாது, பொதுமக்கள் கிடையாது, அதை மீறி அவர் ஜெயிக்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மக்கள் வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, அது அவருடைய பர்சனல், நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல மேபி அது நடக்காம இருந்தா இன்னும் அவர் வந்து மெஜாரிட்டியில கூட வின் பண்ணிருக்கலாம். அது உண்மைதான், அது 100% உண்மை. பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மக்கள் எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்களே நமக்கு, இது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்கல, அதனால நம்ம தொடர்ந்து இந்த தவறை செய்வோம்னு அவர் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் கட்டாயமா அவருடைய ரசிகர்களுக்காகவாவது அவர் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் வேறொரு முடிவை எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே போய் அவங்க இன்ஸ்டா பேஜ்லேயே போய் அவ்வளோ தூரம் கதறாங்க. அது இல்லாமல் அந்த புகைப்படத்தை பொதுவெளியில் போட்டு அதை ஏஐயில் வேற மாதிரி ஜென்ரேட் பண்ணி இதுதான் எங்கள் கருத்துன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் குடும்பத்தோடு அதை கேக் வெட்டுறது தான் அவங்க வந்து ஏஐயில் கிரியேட் பண்ணுறாங்க அதே ஃபோட்டோவை. அப்போ அவர் நினைக்கணும்ல, ரசிகர்கள் வந்து நம்ம மேலே என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்க, நாம் அதுக்கு மாறா இன்னொன்று செஞ்சிட்டு இருக்கோமேங்கிறத அவர் நினச்சிட்டாலே நல்லாயிருக்கும். நினைப்பாராங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, சோ ஒரு பக்கம் வந்து நீங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் நான் போடுறத போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இவரே வாயத்தை வந்து சொன்னாதான் உண்டு அப்படின்றது. பட் எனிவே இதை இன்னும் தொடர்ந்து எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும்.